விஜயை முதுகை உடைப்போம் என்று சொன்னது அடித்து நொறுக்குவதற்காக அல்ல, வார்த்தைகளால் நாங்கள் சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றும் ஒரு இழுப்பை உடைக்கின்றதுதான். அந்த பொருள் தான் தவிர அதை வேறு வகையாக நீங்கள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிரப்பசித்தனமாக அல்பைக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியிலே கொடைபிடிப்பதைப் போல அரசியல் அனுபவம் இல்லாமல், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டுவிட்டு ஒரு மன்றத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவனுக்கு அப்பாவுடைய புகழ் தெரியாது, பெருமை தெரியாது. அந்த இடத்திலே அதைத்தான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திமுக காரிடத்திலே வாயை விட்டவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒன்று, இப்படித்தான் அனாவசியமாக பேசியவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எப்படி போய் சேர்ந்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். இது ஒரு மாதிரியான கட்சி. இந்த கட்சிக்கு துரோகம் செய்தால் கை கால் எல்லாம் போயிடும். பேச வராது, பைத்தியமா தெரியும். ஒன்னு அலைஞ்சிட்டு இருக்கு பாரு நடுவில். சூர்யா வெற்றி நான் சொன்னார் பாரு, 93 பேர்ல இங்க மகாராஜா மாதிரி இருந்தார். சிங்கம் என கர்ஜித்தார். விடுதலை புலியினாங்க அவரை. கொட்ட போன புலியா இருக்கு. ஒரு மனிதன் தடம் புரண்டால், பாதை மாறினால் அரசியலில் எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும் என்பதற்கு தகுந்த உதாரணம் கோபால்சாமியை தவிர வேறு யாரும். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று என்னென்னமா செஞ்சார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் விஜய்க்கு தெரியுமா? போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஜாஜி தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற போது என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவை மூட்டு பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன். கடைசியில் அந்த ராஜாஜி நம்ம கட்சி மேடைக்கு வந்து அவருக்கு நினைவு மன்றத்தையே நம்ம தான் கட்டணும் தவிர. பெருந்தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய காமராஜர், நாம் காமராஜருக்கு செய்ததை போல காங்கிரஸ்காரர்கள் செஞ்சுவிட. காங்கிரஸ்காரன் காமராஜர் ஒண்ணுமே செய்யல. காமராஜர் திமுக காரன் கையை வெட்டு கட்டவர்களை வெட்ட வேண்டும் என்று மேடையிலே பேசிய நேரத்திலே, திமுகவை கடுமையாக விமர்சித்த நேரத்திலே அண்ணா அவர்கள் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிலையை சென்னையிலே நிறுவிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து நான் பல காமராஜ் மறைந்த நேரத்தில் சரி, நேருவை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற ஒருவருக்கு சிலை தந்ததா வரலாறே கிடையாது. நேருவை அழைத்து கொண்டு வந்து அப்ப திறக்க வச்சோம். திமுக தான் திறக்க வச்சோம். அப்ப நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உயிரோடு இருப்பவருக்கு சிலை தந்த எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் காமராஜர் சிலையை நான் திறப்பதற்கு காரணம், இதை வைத்தவன் அவருடைய எதிரி கட்சியை சார்ந்தவன், ஆகவே நான் வருகிறேன் என்று சொல்லி பண்டிதர் நேருவே வந்து திறந்து வச்சுட்டு போனார். அந்த காமராஜரால் அழிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் எங்களுக்கு தொட்டு பார்க்கறியா? இன்னொரு 6 மாசம் கூட தேவையில்லை. ரொம்ப சைலண்டா இருக்கணும். ரொம்ப ஆவேசமா பேசினாங்க எல்லாரும். அவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சிக்கு பேரே தாவக்கான்னு வைக்கணும். தாவேக்கான்றது வந்து கட்சி தாவல் கட்சின்னு வச்சுக்கணும். எல்லா கட்சியும் தாவி எங்க போறான். 2 மாசத்துல என்ன கீழ்ஸ்டாரி 2 போறாங்க. ஏதாவது ஒரு சாதனை இந்த 2 மாத காலத்தில் விஜயிலே சாதித்து விட்டார். எனவே நான் கட்சி மாறுகிறேன் என்று சொல்லி போனா கூட அர்த்தம் இருக்கு. ரிசல்ட் வந்த அடுத்த நாளே ட்ரெயின்ல கோயில்பட்டி ஸ்டேஷன் ஏறுவதற்கு தூத்துக்குடியிலே மணியாச்சியிலே துண்டு போட்டு குடிப்பாங்க அந்த காலத்தில். அதுபோல
ரிசல்ட் 6 மணி வரதுக்கு முன்னாடி 7 மணிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்காரன். இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோமா? எனக்கு 80 வயது ஆகிறது. பல கட்சிகளை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு தேர்தல் முடிவினால், ஏன் இந்த நாட்டில் யாருமே தலைவர்கள் தோற்கவில்லையா? அண்ணா தோற்றிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கிறார், இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறார். தேர்தலில் தோக்காதவர் 2 பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று கலைஞர். 5 முறை எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்றால் 2 முறை திமுக உதயசூரியன் வெற்றி பெற்றார், 3 முறை தான் ரெட்டாரில் ஜெயிச்சார். ஆனால் 1957 ஒரே சின்னத்தில் 13 முறை வென்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.